சுற்றுலா படகு போக்குவரத்து முடங்கிய நிலையில் புதுச்சேரி சுற்றுலாத்துறை அலுவலகத்தை மீனவர்கள் முற்றுகையிட்ட நிலையில் இவர்களுக்கு அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் ஆதரவாக தர்ணாவில் ஈடுபட்டார். புதுச்சேரி வீராம்பட்டினம் பகுதியில் அண்மையில் நடந்த படகு விபத்தை தொடர்ந்து ஒட்டுமொத்த சுற்றுலா படகு போக்குவரத்திற்கும் அரசு தடை விதித்துள்ளது. அரசின் இந்த நடவடிக்கையை கண்டித்து இன்று பாதிக்கப்பட்ட மீனவர்கள் மற்றும் படகு உரிமையாளர்கள் புதுச்சேரி சுற்றுலாத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் வீராம்பட்டினத்தில் ஏற்பட்ட படகு விபத்தை ஒட்டி பாதுகாப்பு காரணங்களுக்காக அனைத்து சுற்றுலா படகுகளின் இயக்கத்தையும் அரசு தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. இதனால் இந்த தொழிலை மட்டுமே வாழ்வாதாரமாக கொண்ட நூற்றுக்கணக்கான மீனவ குடும்பங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் இந்த போராட்டத்திற்கு நேரில் வந்து ஆதரவு தெரிவித்த அதிமுக மாநில கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பழகன் அரசின் செயல்பாடுகளை கடுமையாக விமர்சித்தார். மேலும் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தவறு செய்த ஒரு குறிப்பிட்ட நபர் அல்லது படகு மீது சட்டப்படி நடவடிக்கை எடுப்பதை விட்டுவிட்டு ஒட்டுமொத்த படகு தொழிலையுமே முடக்குவது முறையற்றது என்றும், இது சிறு தொழிலாளர்களை பழிவாங்கும் செயலாக தெரிகிறது எனவும், படகு உரிமையாளர்கள் தங்களது உரிமத்தை புதுப்பிக்க செல்லும் போது அதிகாரிகள் தேவையற்ற கெடுபிடிகளையும் கேள்விகளையும் கேட்டு அலைக்கழிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் சுற்றுலாவை மட்டுமே நம்பியுள்ள மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்காத வகையில் உடனடியாக படகுகளை இயக்க அனுமதிக்க வேண்டும் என்றும், விபத்துகளை தவிர்க்க பாதுகாப்பு விதிகளை முறைப்படுத்த வேண்டுமே தவிர நிரந்தர தடை தீர்வாகாது எனவும் தெரிவித்தார். இந்த முற்றுகை போராட்டத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பொதுவா புதுச்சேரி மாநிலத்தில் மாண்பு முதலமைச்சர் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர்லாம் ஒரு அரசாங்கத்துல கொள்கை முடிவு எடுத்து ஒரு 60க்கும் மேற்பட்ட கம்பெனிகளுக்கு போட்டு வழங்கினாங்க. வழங்கும் போது ஒரு கம்பெனிக்கு 2 போட்டு 3 போட்டு விடலாம்னு சொல்லிட்டு பண்ணாங்க. இன்றைக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்பு 10க்கும் மேற்பட்ட கம்பெனிகளுக்கு ஓராண்டு அனுமதி முடிந்தவுடன் ரினியூவலுக்காக நாங்க விண்ணப்பம் செஞ்சிருக்கிறோம். இந்த கோஸ்டல் எஸ்பி அது உண்டா இல்லையான்னு கூட எந்த விதமான முடிவு எடுக்காத 6 மாசம் வரைக்கும் ஃபைல் அவரே வச்சிருந்துட்டு இன்னைக்கு கடலுக்கு நாங்க படகு சுற்றுலா படகு போகும்போது அவங்க பேர்ல உரிய நடவடிக்கை எடுக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, உங்க பேர்லாம் கேஸுக்குதுன்றார். இந்திய நாட்டுல AK-47 துப்பாக்கி வச்சு போராடுறான் பாரு, யாரு மாவோயிஸ்ட், அவனுக்கு கூட நம்ம நாட்டு பிரதமர் மன்னிச்சுட்டு அவங்களுக்கு சொந்தமா ஒரு தொழில் பண்ண விடுறாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, உங்க பேர்லாம் கேஸுக்குதுன்றாரு. இவர் யாரு முதல்ல? இவருக்கு முதல்ல கடற்கரை பத்தி என்னன்னு தெரியுமா? நீச்சல் தெரியுமா? முதல்ல உன்னை